Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம bread caramelized popcorn எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க bell icon அழுத்துங்க. அப்பதான் தொடர்ந்து வரும் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க என்னெல்லாம் ingredients தேவைன்னு பார்த்துடலாம். இந்த வீடியோ skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க ingredients பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நானுங்க ஒரு 8 bread slice எடுத்து வச்சிருக்கேன். நீங்க brown bread கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு white bread எடுத்து வச்சிருக்கேன். இது பாருங்க, நான் 200 grams brown sugar எடுத்து வச்சிருக்கேன். white sugar கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு brown sugar யூஸ் பண்றேன். ஒரு 50 gram பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் அரை கிளாஸ் பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பிரெட்டை இது மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் எல்லாத்தையும். இப்போ இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணணும், ட்ரை ரோஸ்ட். எதுவும் பட்டர் நெய் எதுவும் போடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். பாருங்கள், கடாயை சூட் பண்ண வச்சாச்சு. இப்போ ஒன்று போடல, ட்ரை ரோஸ்ட் சும்மா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லா கிறிஸ்பாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். அதுக்கு ஃப்ளேம் ரொம்ப லோவாக வச்சு பொறுமையாக எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஹையில் வச்சுட்டிங்கன்னா எல்லாம் தீஞ்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கிறிஸ்பாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது ஒரு 15 to 20 minutes எடுக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணதுக்கு. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இப்போது கொஞ்சம் கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டில் போட்டால் சவுண்ட் வரணும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கிறிஸ்பாக. பட்டர் எதுவுமே போடல. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ கேரமல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இது ஃப்ரை பண்ணோன்னே கம்மியாயிடுச்சு. ஸோ நம்ம 100 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம். இது போதும், ஏன்னா பட்டர் பாலெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஸோ 100 கிராம் சர்க்கரை. ஃப்ளேம் கம்மியில் வச்சுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 கிளாஸுக்குன்னா கம்மியாக தண்ணி கொஞ்சோண்டு. அவ்வளோதான். இந்த கலரக்கூடாது, அப்படியே விட்டுடுங்க. அப்படியே கேரமலைஸ் ஆகும். கம்மியில் வச்சுடுங்க. ஒரு 5 minutes அப்படியே கேரமலைஸ் ஆகும். அப்புறம் பால் பட்டர் ஆட் பண்ணலாம். ஒரு 5 minutes கழிச்சு பார்க்கலாம். இங்கே கேரமலைஸ் ஆகி வருது. இன்னும் கொஞ்சம் ஆகணும். லைட்டாக இருக்குது. ஸோ இப்போவே ஒரு 1/4 கிளாஸ் பால், அப்புறம் பட்டர் ஒரு 50 கிராம் போட்டுடலாம். இது நல்லா திக்காக கேரமலைஸ் ஆகணும். நான் 5 minutes ஆகும். இது பண்ணிட்டு காமிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா கிண்டி விடுங்க. பால் ஊற்றினோன்னே கொஞ்சம் ஹையில் வச்சு கிண்டுங்க. அப்போ தான் சீக்கிரம் திக்காகும், இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகும். பட்டர், பால், சர்க்கரை, இதில் வெல்லத்தில் கூட பண்ணலாம். வெல்லம் பாகு மாதிரி எடுத்து அதில் பட்டர் ஆட் பண்ணலாம். அது நெக்ஸ்ட்டு போடுறேன் ப்ரௌன் ப்ரெட்டில் வச்சு. அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு அது பாப்கார்ன் மாதிரி வச்சு கொடுத்துட்டா சாப்பிட்டுடுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரௌன் ப்ரெட்டு வெல்லத்தை வச்சு செஞ்சு காமிக்கிறேன். ஒரு 5 minutes ஆனோன்னு காமிக்கிறேன். இது கொஞ்சம் திக்காகணும். பாருங்கள், ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அந்த நுரையில் திக்காகிட்டுருக்கு பாருங்கள். இது போதும். இன்னும் ஜாஸ்தி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ இது போதுமானது. இப்போ அடுப்பு கம்மியில் வச்சுட்டு இதை போட்டு ஒரு பிரட்டிட்டு அடுப்பை நிறுத்திடலாம். பாருங்கள்,
இப்போ டக்குன்னு பெரட்டி எடுத்துடலாம். அடுப்பை நிறுத்திடலாம். நல்லா பெரட்டி விட்டுட்டு சிங்கிளாக எடுத்து ஆற வச்சிடலாம். பாருங்கள், எல்லாத்துலேயும் கோட் ஆகிடுச்சு. இப்போ ஆற வச்சுட்டு காமிக்கிறேன் நான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்லா சிங்கிளாக எடுத்துவிட்டு நல்லா ஆற வச்சுருந்தாங்க. பாருங்கள், சவுண்டு உங்களுக்கே கேட்குது. இது மாதிரி நல்லாயிருக்கும். இது நல்லா ஆறுனது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கினேன் கொடுத்தா நல்லது. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ரௌன் ப்ரெட்டும் வெல்லம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இப்போ சர்வ் பண்ணலாம். பாருங்கள், கேரமலைஸ் பிரெட் பாப்கார்ன் சூப்பராக இருக்குது. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த லாக்டவுன் டைமில் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்தி வெர்ஷன் நான் சீக்கிரமாகவே போடுறேன். ப்ரௌன் ப்ரெட் வச்சு ஜாகரி வச்சு, இது ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பட்டர் ஃப்ளேவரெல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் அழுத்துங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.